சிற்றம்பலம் தில்லையம்பலம் எல்லாம் செயல்கூடும் என்னானே எண்ணம்பலத்தே. இப்போ திருமண பொருத்தம் திருமணங்கள்லாம் நடக்குது. இந்த திருமணங்களில் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது. இப்போ திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் சேர்ந்து இணைந்து வாழ்வது, இல்லற வாழ்க்கை நடத்துவது, அது புனிதமான முறையில் அதை தாம்பத்தியம் என்று சொல்கிறோம். இப்போ பழைய காலத்தில் நடந்த திருமண முறைக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு திருமணத்தில் எவ்வளவோ சடங்குகள் இருக்குது. இன்றைய மனிதர்கள் விஞ்ஞானத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கம்ப்யூட்டர் யுகம் என்று எல்லாத்தையும் தவிர்த்து கொண்டே வருகிறார்கள். ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கும் எப்படி திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும்? இந்த 10 பொருத்தங்கள் பார்த்து செய்வதில் நிறைய துன்பம் வருது. இப்போ நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோம். பெண்ணோட நட்சத்திரத்துக்கு ஆணினுடைய நட்சத்திரம் பொருந்தி வரணும். இப்போ பொதுவாக நட்சத்திர பொருத்தமெல்லாம் சரியாக இருக்குது. ஆனால் கட்ட பொருத்தம் பார்க்கணும். ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் இந்த கட்ட பொருத்தம் சரியில்லை என்றால் நிறைய ப்ராப்ளம் வரும். அதே போல் ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் 2ஆம் இடம் அப்படின்னு இருக்குங்க. அந்த 2ஆம் இடத்துல ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில் சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மாப்பிள்ளையோட ஜாதகத்தில் அதே லக்கணத்திற்கு 2ஆம் வீட்டில் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது 2இல் கேது என்பது குடும்பத்தில் பொறுத்தளவில் தடங்கல்களையும் தடைகளையும் ஒரு பொருள் வரவு இல்லாமல் இல்லற பற்று இல்லாமல் ஆக்கிடும். ஸோ மாப்பிள்ளையோட லக்கணத்திற்கும் பொண்ணோட லக்கணத்திற்கும் முதலில் லக்னாதிபதி கிடக்கூடாது. லக்கணத்தில் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. அதை விட ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு என்ன தேவை அப்படின்னா 12ஆம் இடம் ரொம்ப தேவை. மாப்பிள்ளையோட லக்கணத்திற்கு பொண்ணோட லக்கணம் 12ஆம் இடமாக வந்தால் ரொம்ப சிறப்பு. ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளையோட லக்கணம் 2ஆம் இடமாக இருந்தால் வருமானத்தை கொடுக்கும். பொண்ணுக்கு வருமானம் வேண்டும், ஆண் மகனுக்கு படுகை சுகம் தேவை. இப்போ 12ஆம் இடம் அயனம் சயனம் போகம். இப்போ நான் இந்த ஜோதிட விஷயங்களை ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் திருமண பொருத்தத்தை அறகுறையாக பார்க்குறீங்க. தவறாக இருக்குது. நீங்களே முடிவு பண்ணி ரொம்ப அஃபெக்ஷன் ஆகி இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணை கொடுக்கணும், பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளையை சரியாக செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு கிடைக்கலன்னு, பொண்ணு படிச்சிருக்கா, வேலை பார்க்குதா, குடும்பம் நல்லா இருக்கா, எப்படியாவது கொடுத்துட்றணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் தவறு இருந்தாலும் நம்மளை ப்ரெஷர் பண்ணி கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்க. பொண்ணோட ஜாதகத்தில் 2ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் 9 12 இந்த வீடுகளில் பொறுத்தளவில் மாப்பிள்ளையோட ஜாதகத்தில் அதே கட்டத்தை இணைத்து பார்த்தால் அதில் பாவக்கோள்கள் வராமலும் பாவக்கோள்கள் பார்க்காமலும் இருந்தால் அந்த திருமணம் நல்லாயிருக்கும். பொதுவாக கல்யாணம் என்பது திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் அங்கு போய் தங்கியிருந்து முறையாக கோயிலில் வேதம் ஓதுகிற அந்தணர்கள் வாயிலை வைத்துக்கொண்டு முறையாக சங்கல்பம் செய்து திருமணங்கள் செய்தால், கோவிலில் திருமணம் செய்தால் அந்த திருமணங்கள் நீண்ட காலம் நிலைக்குது. அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த 60 வயது வரை வாழ்ந்தவர்கள், 60 வயது வரை வாழ்ந்து பேரம்பேற்றிகளை பெற்றெடுத்து 60வது கல்யாணம் பண்ணுறாங்க பாருங்கள், அவர்களை வைத்துக்கொண்டு கோவில்களில் வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த திருமணத்தை முன்னே என்று மனப்பூர்வமாக ஆசீர்வாதம் செய்தால் அந்த திருமணத்திற்கு ஒரு வலிமை ஜாஸ்தி. குழந்தை பிறக்க போகும்போது இந்த சேனை தொட்டு வைத்தல்னு இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, குழந்தை பெற்றவங்க தான் சேனை தொட்டு வைப்பாங்க, குழந்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் தொடமாட்டாங்க. அதே மாதிரி தான் திருமணத்தை பொறுத்தளவில் நடத்துகின்ற பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் அனுப்புங்க. ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும். செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு 3வது நட்சத்திரம் 7வது நட்சத்திரம் 10வது நட்சத்திரம் 15வது நட்சத்திரம் 21வது நட்சத்திரத்தில் அந்த பார்க்குற மாப்பிள்ளை இருந்தால் அதுக்கு பேர் எதிரிடை நட்சத்திரம் என்று பெயர். சண்டை சச்சரவு பிரச்சனை அசிங்க அவமானம் அடிதடி கழகம் பிரிந்து வாழ்கின்ற நிறைய குடும்பங்களில் இந்த செவ்வாய் என்கிற ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் என்கிற கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல
3, 7, 10, 15, 21 இந்த அந்த நட்சத்திரத்திலிருந்து 3வது நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்திலிருந்து 10வது நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்திலிருந்து 15, அந்த நட்சத்திரத்திலிருந்து 21. இந்த நட்சத்திரங்கள் மாப்பிள்ளையாக இருந்தால் இவர்களை போய் பாருங்கள். அவர்களுக்குள் எப்பொழுதும் சண்டை போட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அதே போல் பொருத்தம் பார்க்குறோம். 10 பொருத்தம் மாத்திரம் அதை பார்த்துக்கிட்டு ஒன்றும் சொல்ல முடியாது. கட்ட பொருத்தம் பார்க்கணும். ஒரு பொண்ணுக்கு பையனுக்கு சுக்கிர திசை நடக்குது, இப்போ நடப்பில் இருக்குது. பொண்ணுக்கு கேது திசை வரப்போகுது, கேது திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு சாமியாராகி இப்போ அட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு அது கோயிலாக போயிட்டுருக்கோம். பையனுக்கு செக்ஸ் உணர்வு அதிகமாகி பெட் ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக பொண்ணை தேடிட்டு வருவான். அப்போ அந்த பொண்ணுக்கு கேது என்பது மறுக்கும். நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், ரொம்ப கவனமாக பார்க்கணும். இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸு இது எல்லாத்தையும் கேட்குறதும் இல்லை, பார்க்குறதும் இல்லை. நிறைய ஜோசியர்கள் சொல்ல வர்றதை கேட்குறதே கிடையாது. சாமி அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லுங்கிறாங்க. கண்ணுக்கு தெரிய தவறு நிறைய இருக்குன்னு தெரிஞ்சு அந்த குளத்தில் போய் விழுக போகிறேன்னா என்ன அர்த்தம்? கிணத்துல விழுக போகிறேன்னா என்ன அர்த்தம்? வேண்டாமா வேற ஒரு பொண்ணு பாருங்கள், இல்லைங்க சொந்த பொண்ணுங்க அப்படிங்கிறார். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த மாதிரி பார்க்கணுங்கிறது என்னுடைய கருத்து. பையனுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் கெட்டு போய் 7ஆம் பாவமும் கெட்டு போய் 11ஆம் பாவம் மாத்திரம் வலுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது 2வது கல்யாணத்துக்கு வழி வகுக்கும். அப்போ இது என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தெரிஞ்சு போச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? 11ஆம் பாவத்தை 2வது கல்யாணம் 3வது கல்யாணத்துக்கு வழி வகுக்க போகுது. 2ஆம் பாவம் குடும்பம் கெட்டு போச்சு, 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானம் கெட்டு போகுது, தாம்பத்திய உறவு கெட்டு போகுதுன்னா அந்த பையனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வீடுகளில் பலமாக இருக்கக்கூடிய கிரகமாக ஜாதகமாக பார்த்து தான் சேர்க்கணும். இதுதான் பெண் பார்த்தல்னு அர்த்தம். எந்த பெண்ணை எப்படி பையனுக்கு சேர்க்கணுங்கிற முறை. அதை விட்டுட்டு இது பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் சண்டை போட்டு கரெக்டாக பிரிஞ்சு அதுக்கப்புறம் 2வது கல்யாணத்தை பண்ணுறாங்க. இது ஒன்று. நிறைய பேருக்கு இந்த 30-40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை. அவங்க ஜாதகத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 7ஆம் இடத்துல சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கலத்திரத்துக்கு நோய் வரும். 7ஆம் இடத்துல சூரியன் இருக்குன்னா விதவா தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அந்த பெண் சோரம் போகிறாள். ஆமாம், 7ல் ராகுன்னா பிரித்து விடும். 7ல் கேது என்பது பகையையும் பிரிவினையும் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டால் அதற்கு தக்கபடி நாம் சரியான பரிகாரம் செய்யணும். அப்படின்னா எல்லாரும் ஒரே நாளில் ஒரு விளக்கு போடணும், ஒரே நாள் செய்யணும். தொடர்ந்து 14 வாரம் ஒரு 48 நாள் இப்படி விரதம் இருந்து தன்னுடைய உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தணுங்கிறதுக்கு பெற்றவங்களும் சரியாக வர்றதில்ல. பொண்ணு பையன் வெளிநாட்டில் இருக்கிறான், அதனால் இப்படி நடக்குது. சரி, இதை விட்டுருங்க. அடுத்தாப்புல ஒரு பெண், இப்போ அக்கா இருக்கா, அக்காவுக்கு ஒரு குழந்தை வயிற்றில் குழந்தை வளருது. அப்போ என்ன சொல்லுவான்னா, சின்ன தம்பி இருப்பான், பொறா நான் உனக்கு இப்போ பொண்ணை பெற்று உனக்கு கொடுக்குறேன், நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சிறு வயதிலேயே இப்படி 2 பேரும் 100க்கு 100 பேசி சரி பண்ணிட்டீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு திருமண பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை. திருப்பதி கோயிலில் போய் இருந்து முறையாக விரதம் இருந்து சர்வீஸ் பண்ணி பண்ணுற கல்யாணத்துக்கு பொருத்தம் வேண்டியதில்லை. மாப்பிள்ளையோட லக்கணத்திற்கு பொண்ணோட லக்கணம் 1, 5, 9 வந்தால் பொருத்தம் பிரச்சனை இல்லை. மாப்பிள்ளையோட ராசிக்கு பொண்ணோட ராசி 12ஆம் இடமாக வந்தால் பிரச்சனை இல்லை. பொண்ணோட ராசிக்கு 6, 8, 12 இல்லாமல் இருந்தால் போதும். முக்கியமாக பார்க்கணும். சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா 10 குழந்தைகளுக்கு மேலே பிள்ளை பெற்று வாழ்ந்துருக்குறாங்க. 70, 80 வயசு வரலாம். அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்தா ரஜ்ஜு பொருத்தமே இல்லை. இப்போ ரஜ்ஜு என்பது தாலி, நல்லா கவனிச்சுக்கணும். சில பேருக்கு யோனி பொருத்தம் சரியில்லை. இந்த செவ்வாய் பொருத்தம் பார்க்கறதுங்கிறதுல ரொம்ப முக்கியம். செவ்வாய் என்பது என்னன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அதை வாய் ஓவராக பேசும். செவ்வாய்னா வீரியம், உணர்ச்சுதல், சண்டை போடுதல், கோபமாக இருத்தல். 7ஆம் இடம் என்பது மர்மஸ்தானம். 8ஆம் இடம் என்பது மாங்கல்யஸ்தானம், உடம்பு. 7, 8 என்பது உடல். அப்போ செவ்வாய் என்பது ஹீட்டு, உடம்பு சூட்டை அதிகமாக்கும். சூடு அதிகமாக இருக்க போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள கேரக்டர் தான் சேர்க்கணும். ஒருத்தருக்கு குளிர்ச்சியான உடம்பு உள்ள ஆம்பளையும் ஹீட்டான பெண்ணு உள்ள செவ்வாய் இது கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ செவ்வாய் தோசை இருக்குது, 2, 4, 7 செவ்வாய் தோசைன்னா செவ்வாய்னா என்ன? ரத்த வீரியம், உடம்பு சூடு. அப்போ தாம்பத்தியத்தில் வீரியம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்க போகும்போது இதை வழியை சொல்லக்கூடாது. இதை சொல்லக்கூடாது, கேவலமாயிடும். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும்.
அதே போல் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணோட ஜாதகத்திலேயாவது மாப்பிள்ளையோட ஜாதகத்தில் சனி வந்து சுக்கிரனை, சனி வந்து சூரியனை இதை பார்த்தாங்கன்னா அவங்க மறைமுகமாக வாழ்க்கை வைத்து கொள்வார்கள் அப்படின்னு இருக்கும். ஆனால் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, என் பையன் ஒழுக்கமானவன், என் பையன் பொண்ணு அப்படிப்பட்டதும்பாங்க. இங்கே யாரையும் குறைபடுத்துவது நம்மளுடைய நோக்கம் இல்லை. ஸோ அப்போ ஜோதிடர்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்தா இது சோரம் போன ஜாதகம்னு சொல்லிடலாம். ஆனால் நமக்கு அது நோக்கம் இல்லை. திருமணம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பொறுத்தளவில் குலதெய்வம் கோயிலில் திருமணம் நடத்துகிறீங்களா, கவலைப்பட வேண்டியதில்லை. அது எல்லாமே ப்ராப்பராக நடக்கணும். அந்த நாளில் 7 நாள் திருமணம் நடந்துச்சு, 3 நாள் திருமணம் நடந்துச்சு. நீங்கள் இப்போ வேகமாக வர்றாங்க. எனக்கு தெரியும், நான் பல கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். முகூர்த்தங்க நாங்கள் போய் உட்காந்துருப்போம், 1.5 மணி நேரத்துக்கு முன்னால் உட்காந்து எல்லாம் எடுத்து வச்சுருப்போம். ஒழுங்காக மந்திரமும் சொல்ல விட மாட்டாங்க, ஒழுங்காக பூஜையும் பண்ண விட மாட்டாங்க, விரிவாக செய்யவும் விட மாட்டாங்க. வேகமாக வருவாங்க. அப்போ தான் பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை தாய் மாமி அவன் எங்கேயோ போயிட்டு உடனே ஓடி வருவான். வந்த உடனே படபடன்னு நடத்துவாங்க. நடத்தி முடித்து தாலியை கட்டி முடிக்கணும். இப்போ ஒரு திருமணத்தில் ஒரு பந்தம், அந்த முகூர்த்தம் வருது அப்படின்னா அந்த முகூர்த்தத்தில் சரியாக செயல்படுவதற்கு கரெக்டாக பார்க்கணும், அதுக்கு ஒத்துழைக்கணும். இப்படி நம்முடைய சொந்த பந்தங்களே நமக்கு பல துன்பங்களை கொடுத்துட்றாங்க. அமங்கலமான பொருட்கள்லாம் நிறைய வருது. அதனால் கோவில்களில் திருமணம் நடத்துவது, குலதெய்வம் கோயிலில் நடத்துவது, 60 வயது அகவையான 60ஆம் கல்யாணம் ஒருத்தங்க நடத்துகிறாங்க, அவங்கக்கிட்ட போய் அந்த கோயிலில் திருமணம் நடத்தி கொள்வது எந்த தோஷமும் வராது. இப்படி குலதெய்வம், அரசு வேம்பு மரம் 2 இருக்குது, அதுக்கு திருமணத்தை பண்ணி வச்சுட்டு அந்த மரத்தடியில் உட்காந்து அப்படியே திருமணம் பண்ணலாம். கர்மாக்கள் இல்லாதது மரங்கள், கர்மக்கள் உடையது நாம், இயல்பானது மரங்கள், நாம் இயலாமையில் உள்ளவர்கள். இப்படி பல அற்புதமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இதை ஒரு விழிப்புணர்வுக்கு தான் இந்த வீடியோ நான் கொடுத்தேன். இதன் மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் திருமணத்தை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். திருமணத்தை பார்க்க போகும்போது எல்லாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். பையனுக்கு பொண்ணுக்கும் கட்ட பொருத்தம் பார்க்கணும். இப்படியெல்லாம் பார்த்தா தான் திருமண தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரும்பாலும் இன்றைக்கி 2 கல்யாணம் 3 கல்யாணம் நடக்குது. அதை வராமல் தடுக்கணும்னா தயவு செய்து எவ்வளவு நகை, பையன் எவ்வளோ சம்பாதிக்கிறான் இன்றைக்கி அப்படின்னு அதை பார்த்துட்டு தான் நீங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை தேடுறீங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வந்து 50,000 சம்பாதிக்கிறான், சென்னையில் வச்சு என்னையா வச்சுக்காங்க குடும்பம் நடத்த முடியும்னு நினைக்கிறேன். ஒழுக்கமான பையன், பாரம்பரியமான பையன், பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கட்டும். எல்லாருமே வீடு கேட்குறீங்க, சொந்த வீடு கேட்குறீங்க அப்படின்னா அவன் என்ன செய்வான்? அவன் தட்டு முட்டி இப்போ தான் மேலே வந்திருக்கான். சம்பாதிச்ச பணத்தை 1 லட்சம் வாங்குவான். அப்பா அம்மாவுக்கு ஒரு வீடு வாசலில் வாங்கி கொடுத்து இஎம்ஐ கட்டுவான். அவன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பான். அவன் என்ன செய்ய முடியும்? அதனால் நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறீங்க. அப்போது உங்கள் பிள்ளைகள்கிட்டையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. அதனால் நல்ல பொறுமை, சகிப்புத்தன்மை, எளிமை, நிதானத்தோடு நல்ல வித்துக்கள் வளரக்கூடிய நல்ல பையனும் கிடைக்க மாட்டேங்குது. பெரிய காரங்க பொண்ணை கல்யாணமே நடக்கலைன்னு சொல்லி பொண்ணை கொண்டுட்டு போய் அங்கே கொண்டுட்டு போய் வச்சு சித்திரவதைப்படுத்துகிறீங்க. இங்கே மாற வேண்டிய மனோபாவங்கள் பெற்றவர்களிடத்தில் தான் இருக்கிறது. 2வது திருமணம் என்று ஒன்று வேண்டியதே இல்லை. முதல் திருமணத்தை நடத்தலாம். பிள்ளைகளுக்கு முதல்ல சகிப்புத்தன்மையை வளர்த்து கொடுக்கணும், விட்டு கொடுத்து போகிறவனுமே இருக்கணும். பொண்ணும் சம்பாதிச்சா என்ன பண்ணுவோம், பையனும் சம்பாதிச்சானா ஈகோ வராமல் பார்த்து கொள்ளணும். திருமண பந்தம் என்பது மிக முக்கியம். இதில் ஒருவர் விட்டு கொடுத்தால் ஒருவர் நன்றாக இருக்கலாம். காலங்கள் தான் உங்களை மாற்றி அமைக்கும். வெற்றிவேல் வீரவேல்.